தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரீமியான சைடிஷ் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் துருவலை கீத்தா நறுக்கி இதில் வந்து சேர்த்து அதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. 2 சின்ன பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா மசிய வதக்கி அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் கலவையும் இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நல்லா கெட்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவே 1 கப்பு தண்ணீர் சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இல்லாட்ட கருவேப்பிலை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.